Hi students, இந்த வீடியோவில் நம்ம frequency division multiple access நம்ம பார்க்க போகிறோம். So frequency division multiple access, that is FDMA. FDMA நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், it access with different frequency for each user. ஒவ்வொரு யூஸரும் நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது different frequencies யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணும். சரி, அதான் என்னென்னா FDMA. நம்ம ப்ரீவியஸாக டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் பார்த்தோம், கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் பார்த்தோம். சரியா? ஸோ திஸ் இஸ் FDMA. FDMAனா என்ன? ஒவ்வொரு யூஸரும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸில் வந்து ப்ரீ அசைன்ட் FDMA. ஓகே, ப்ரீ அசைன்ட் FDMAனா ஆல் யூசர்ஸ் ஷேர் தி சேட்டலைட் அட் சேம் டைம். ஓகே, ஸோ சேம் டைமில் வந்து எல்லா யூஸரும் வந்து சிக்னல் ட்ரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணோம், பட் வித் யூனிக் அலாகேட்டட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, யூனிக் அலாகேட்டட் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா எல்லா யூஸரும் சிக்னலை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஸ்டேஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம், இந்தியா, நியூயார்க், லண்டன். சரியா? ஸோ 3 ஸ்டேஷனுமே அட் எ டைம் என்ன பண்ணோன்னா டிரான்ஸ்பாண்டர் அட் தி சேட்டலைட்டுக்கு சிக்னல் ட்ரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணோம். சரியா? ஸோ ஆல் 3 சேனல்ஸ் ஆக்சஸ் 1 சேட்டலைட் டிரான்ஸ்பாண்டர் அட் சேம் டைம். சரியா? 3 சேனலுமே என்ன பண்ணோன்னா சேம் டைமில் இந்த சேட்டலைட் டிரான்ஸ்பாண்டருக்கு வந்து ஆக்சஸ் பண்ணி சிக்னல்ஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ண முடியும். Okay, with different frequency. So now ஒவ்வொரு சேனலுமே ஒவ்வொரு யூசருமே என்ன பண்ணுவாங்கன்னா அதர் நம்ம 3 யூசர் இதில் பார்த்தோம், அதாவது இந்தியா, நியூயார்க், லண்டன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3 யூசருமே ஒரு யூசர் என்ன பண்ணோன்னா அதர் 2 யூசர்ஸ்க்கு கூட கம்யூனிகேட் பண்ண அட் அ டைமில் கம்யூனிகேட் பண்ண யூஸ் ஆகும். சரியா? ஸோ ஹியர் ஈச் எர்த் ஸ்டேஷன் டிரான்ஸ்மிட்ஸ் 1 அப்லிங்க் கேரியர் அண்ட் ரிசீவ்ஸ் 2 டவுன்லிங்க் கேரியர். ஸோ இதில் 3 ஸ்டேஷன்ஸ் பார்த்தோம், இந்தியா, நியூயார்க், லண்டன். ஸோ இந்தியா வந்து இப்போது ட்ரான்ஸ்மிட் சேட்டலைட்டுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ட்ரான்ஸ்மிட் பண்ணி அது யார் கூட கம்யூனிகேட் பண்ணோம்? அதர் 2 யூசர் கூட கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இந்த இந்தியாவிலேருந்து சேட்டலைட்டுக்கு போகும்போது அப்லிங்க் கேரியர், தென் சேட்டலைட்லேருந்து நியூயார்க்குக்கும் லண்டனுக்கும் சிக்னல் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதுதான் என்னென்னா டவுன்லிங்க் கேரியர். ஓகே, இந்த டயக்ராமில் ஃப்ரீக்வன்சி அசைன்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் 3 சேனல் இந்தியா, நியூயார்க், லண்டன். ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குமே என்னென்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இந்தியாவுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 6253 மெகாஹெட்ஸ், நியூயார்க்குக்கு 6273 மெகாஹெட்ஸ், லண்டனுக்கு வந்து 6278 மெகாஹெட்ஸ். சரியா? ஸோ இது வந்து அப்லிங்க் கேரியர். இது ரிசீவ் பண்ணணுன்னா சிக்னல் வந்து டவுன்லிங்க் கேரியர். ஸோ இது வேறு டவுன் கன்வெர்ட் ஆகி சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இது இந்தியாவுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, நியூயார்க்குக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, லண்டனுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி. சரியா? ஸோ இந்த மொத்த ஃப்ரீக்வன்சி என்ன சொல்கிறோம்? டிரான்ஸ்பாண்டர் பேண்ட்விட்னு சொல்கிறோம். சரியா? தென் இன்டெல்சாட் SCPC ஸ்கீம். ஸோ இதில் வந்து என்னென்னா நிறைய சேனல்ஸ் 800 சேனல்ஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறோன்னா நடுவில் இருக்கிற ஒரு சென்டர் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் பைலட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி அலாட் பண்ணியிருக்கோம். அட் அ சேம் டைம் யாருக்கு வேணாலும் இது வந்து என்னென்னா சிக்னலை ட்ரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஹியர் த டோட்டல் பேண்ட்விட், த டிரான்ஸ்பாண்டர் பேண்ட்விட் இங்கே 36 மெகாஹெர்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் சென்டர் ஃப்ரீக்வன்சி. இதில் சென்டர் ஃப்ரீக்வன்சி என்னென்னா வெக்கேட் பண்ணி வச்சுருப்பாங்க, எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் அக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்காக. சம் சேனல் வந்து இதில் வேக்கன்ட் பிளேஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 800 சேனல்ஸ் இதில் இருக்குது. இதில் இந்த 400 அண்ட் 401 வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா வெக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க டு அவாய்ட் தி இன்டர்ஃபெரன்ஸ். சரியா? ஸோ இதில் ஒவ்வொரு சேனலுக்கும் 45 kHz வச்சு ஃப்ரீக்வன்சி அலாட் பண்ணியிருக்கு. ஓகே, தென் pre-assigned FDMA பார்த்தோம். ஸோ now this is demand assigned FDMA. demand assigned FDMA என்னன்னா frequency are assigned based on the demand. சரியா? டிமாண்டை பேஸ் பண்ணி frequency assign பண்ணியிருக்கோம். ஸோ இதில் demand assigned FDMAல வந்து 3 டைப்ஸ்: polling method, centrally controlled random access, distributed control random access. சரியா? ஸோ இதில் போலிங் மெத்தட்னா என்னென்னா எர்த் ஸ்டேஷன்ஸ் இன் சீக்வன்சஸ் ஆர் போல்டு பை எ மாஸ்டர் எர்த் ஸ்டேஷன். சரியா? ஒரு ஆர்டரில் வந்து எர்த் ஸ்டேஷன்ஸ் வந்து க்யூவில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு எர்த் ஸ்டேஷனுக்கும்
மாஸ்டர் எர்த் ஸ்டேஷன் வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வன்சி அசைன் பண்ணணும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஸ்லாட்ஸ் வில் பி அசைன்ட் ஃபார் த ரிக்வெஸ்ட் ஃப்ரம் தி அவைலபிள் ஃப்ரீக்வன்சிஸ். எதெல்லாம் அவைலபிள் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கோ அதில் இருந்து ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சியை வந்து அலாட் பண்ணுவாங்க, அதாவது அசைன் பண்ணுவாங்க. யார் அசைன் பண்ணுவாங்கன்னா மாஸ்டர் எர்த் ஸ்டேஷன் வந்து அசைன் பண்ணும். ஓகே. செகண்ட் மெத்தட் என்னென்னா சென்ட்ரலி கண்ட்ரோல்ட் ரேண்டம் ஆக்சஸ். ஸோ சென்ட்ரலி கண்ட்ரோல்ட் ரேண்டம் ஆக்சஸ்னால் என்னென்னா எப்போ எல்லாம் எர்த் ஸ்டேஷன் வந்து கால் ரிக்வெஸ்ட் கொடுக்குதோ மாஸ்டர் எர்த் ஸ்டேஷன் வழி கால் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ஸோ மாஸ்டர் எர்த் ஸ்டேஷன் வழி கால் ரிக்வெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா மாஸ்டர் எர்த் ஸ்டேஷன் வந்து ஃப்ரீக்வன்சியை அசைன் பண்ணும். அக்கார்டிங் டு த ரிக்வெஸ்ட் த ஃப்ரீக்வன்சி வில் பி அசைன்ட். சரியா? ஸோ ஃப்ரீக்வன்சி அசைன் பண்ணதுக்கப்புறம் கால் கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் காலாக இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அசைன்ட் ஆனதும் ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி அசைன்ட் ஆகும். அசைன் பண்ணதும் கால் போகும். ஸோ கால் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஃப்ரீக்வன்சி அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வந்து பூலில் வந்து ரிட்டர்ன் ஆகும். அதாவது நம்பர் ஆஃப் அவைலபிள் ஃப்ரீக்வன்சிஸ். இதில் வந்து என்னென்ன ஃப்ரீக்வன்சிஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லா ஃப்ரீக்வன்சியும் இதில் இருக்கும். அதில் அவைலபிள் ஃப்ரீக்வன்சியை தான் என்ன பண்ணுவாங்கன்னா அசைன் பண்ணுவாங்க, அலாட் பண்ணுவாங்க டிரான்ஸ்மிஷனுக்காக. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு காலில் யூஸ் பண்ணுறாங்க, ஃபார் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அது யூஸ் பண்ணி கால் முடிஞ்சதும் கம்ப்ளீட் ஆனதும் அந்த ஃப்ரீக்வன்சி இதில் வந்து என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆயிரும், திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆயிரும். சரியா? அந்த தேர்ட் டைப் வந்து என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல்ட் ரேண்டம் ஆக்சஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல்ட் ரேண்டம் ஆக்சஸ் இதில் என்ன நடக்கும்னா இன்ஸ்டெட் ஆஃப் கண்ட்ரோல் பை மாஸ்டர் எர்த் ஸ்டேஷன் கண்ட்ரோல் இஸ் டன் பை ஈச் எர்த் ஸ்டேஷன். ஒவ்வொரு எர்த் ஸ்டேஷனும் என்ன பண்ணணும்னா இதில் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கேற்ற ஃப்ரீக்வன்சியை டிமாண்ட் பண்ணி அசைன் பண்ணிக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து என்னென்னா காமன் சிக்னலிங் சேனல். சரியா? ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எர்த் ஸ்டேஷன் நம்ம அசைன் பண்ணுறோம், ABCDEF. சரியா? ஸோ இவ்வளோ எர்த் ஸ்டேஷன் அசைன் பண்ணுறோம். இந்த பூல்ங்கிறது ஆல்ரெடி சொன்னேன் குரூப் ஆஃப் அவைலபிள் ஃப்ரீக்வன்சி. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேஷன் பிலேருந்து ஸ்டேஷன் இக்கு வந்து கால் ரிக்வெஸ்ட் போகணுன்னா ஸோ இதில் அவைலபிள் ஃப்ரீக்வன்சி எது இருக்கோ எந்த ஃப்ரீக்வன்சி அவைலபிளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணோன்னா சிக்னலை சென்ட் பண்ணணும். ஸோ சிக்னல் சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும், இந்த பூலில் வந்து ரிட்டர்ன் ஆகிரும். சரியா? ஸோ ஒரு ஸ்டேஷன் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியை செலக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் மற்ற ஸ்டேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீம் வழி இந்த காமன் சிக்னலிங் சேனல் வழி வந்து உனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் போகும். சரியா? அதாவது இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி யார் யூஸ் பண்ணுறா, வேற ஒரு எர்த் ஸ்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவைலபிள் இல்லை, வேறு எந்த ஒரு ஸ்டேஷனும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வந்து வேறு ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் மற்ற ஸ்டேஷன்ஸுக்கு இந்த CSC கொடுக்கும். சரியா? ஸோ அப்படி கொடுத்துச்சுன்னா மற்ற ஸ்டேஷன்ஸ் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி இங்கே ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டேஷன்ஸ் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ண முடியும். Then this is the FDMA downlink analysis. நம்ம ஆல்ரெடி கேரியர் டு நாய்ஸ் ரேஷியோவில் நம்ம பார்த்தோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். கேரியர் டு நாய்ஸ் ரேஷியோ திஸ் இஸ் ஃபார் டவுன்லிங்க் which is equal to EIRP plus G/T minus losses minus K minus B. Bங்கிறது வந்து bandwidth. சரியா? In terms of required carrier to noise ratio, C/N for required carrier to noise ratio which is less than or equal to EIRP plus G/TD minus losses minus K minus BTR. சரியா? EIRPS இது வந்து saturated EIRP. தென் இதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரும்போது சைன்ஸ் எல்லாமே மாறும். தென் which can be equal to 0. இதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணும்போது which is equal to 0 equations, that is required carrier to noise ratio which is equal to minus EIRPS minus G/TD plus losses D plus K plus BTR is equal to 0. சரியா? Then output power of each FDMA carrier is EIRPD is equal to EIRPS minus output back of minus K. சரியா? இதான் என்னன்னா FDMA downlink analysis equations. So that's all about frequency division multiplexers. So frequency division multiplexersல என்னெல்லாம் பார்த்தோம், it access with different frequency for each user. Okay. So இதில் வந்து pre-assigned FDMA, demand assigned FDMA. Pre-assigned FDMA
ஆல்ரெடி அசைன் பண்ணி ஒரு ஃப்ரீக்வன்சி அசைன் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ண யூஸ் பண்ணோம். ஸோ இதில் 3 ஸ்டேஷன்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். ஒரு ஸ்டேஷன் சிக்னலை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறப்போ சேட்டலைட்டுக்கு போகிறப்போ மீதி இருக்கிற 2 யூஸருக்கும் அந்த ட்ரான்ஸ்மிஷன் அது கம்யூனிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் பை யூஸிங் அசைன்ட் ஃப்ரீக்வன்சிஸ். சரியா? ஸோ டிமாண்ட் அசைன்ட் என்னென்னா பேஸ்ட் ஆன் தி டிமாண்ட் ஃப்ரீக்வன்சி அசைன் பண்ணுவாங்க. ஸோ 3 டைப்ஸ் இருக்குது. பாலிங் மெத்தட், சென்ட்ரலி கண்ட்ரோல்ட் ரேண்டம் ஆக்சஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் ரேண்டம் ஆக்சஸ். சரியா? ஸோ போலிங் மெத்தட்னா என்னென்னு பார்த்தோம், சென்ட்ரலி கண்ட்ரோல்ட் ரேண்டம் ஆக்சஸ்னா பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் ரேண்டம் ஆக்சஸ் பார்த்தோம், அண்ட் அனதர் ஒன் ஸ்கீம் காமன் சிக்னலிங் சேனல் ஸ்கீம் பார்த்தோம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.